வணக்கம். இப்போ ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, நூல் இல்லாமல் தைக்கிறேன்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஓரை நான் தைச்சிருக்கேன், இங்கே தைக்கலை. இதை நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே நெட்டுக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குங்க. அப்படிலாம் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. நூல் இல்லாமலாம் தைக்கலை. இப்போ இதை நான் நூல் மாட்டி இருக்கிறதுக்கு காமிக்கிறேன். அதை அப்படியே மாற்றிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். கிடைக்காது. இதை எடுத்து போட்டு இதை இந்த ஸ்டூலுக்கு கீழே அப்படி கொடுத்து தான் எடுக்கணும். அப்போ தான் இதாகும். அப்போ பாருங்க, இதில் நூல் இருக்குது. நூல் தெரியுதா? நூல் இருக்குங்க. நூல் வருது. நூல் இங்கே வரையும் காமிச்சிங்க. இப்போ இதை நான் தைக்கிறேன். இது இந்த கேப் இருக்குங்க, அதனால் நான் இப்படி பிடிச்சிட்டு தான் இருப்பேன். அதனால் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், அதே தான் ஒரு தையல் பார்க்குறேன். நூல் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி அடிக்கிறதுனால ஸ்பீடு அப்படி வச்சுருக்கணும். ஒரே இந்த நார்மல் ஸ்பீடில் தான் அதை அடித்தேன். கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துன்னு தான் எடுத்துனேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதை தையல் தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே எனக்குள்ளே தையல் விழுகலை. இதை தான் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சில இடத்துல தையல் நம்ம கொஞ்சம் அடிக்கும்போது கொஞ்சம் நகண்டு போயிடும் இல்லையா? அதை தான் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டுருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி இப்படி தாங்க அடிக்கும்போது இப்படி கொஞ்சம் ஓரத்தை கனெக்ட் பண்ணி அடிச்சு வருவேன். இங்கே நான் கவனம் இருக்கிறதுனால இப்படி ஓரத்தை கவனிச்சுட்டே அடிச்சு வருவேன். இப்போ பேசிக்கிட்டே அடிக்கிறதுனால கொஞ்சம் கவனம் லேசாக திரும்பினால கொஞ்சம் வளைஞ்சி வருது தையல். அப்படி காட்டியா? இப்படி தாங்க நான் தைக்கிறோம். அதனால தான் இதை நான் போட்டு காமிச்சேன். என்றைக்குமே ஒரு மேக்கிங் வீடியோ சொல்கிறோம் இல்லையா, அதை மேக்ஸிமம் உண்மையாக சொல்லணும். அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சில தப்புகள் நடக்கும். அதை நான் எங்கிட்டே இருந்து அதை உடனே தான் திருத்துறேன். அதை நான் எடிட்டோ எதுவுமே பண்ணலை. அதனால் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கும் நன்றி. எந்த ஒரு சந்தேகமும் நான் நிவர்த்தி வைப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.